ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரிசி ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீ தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். 3 ஏலக்காய், 6 கிராம்பு, 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு கடல் பாசி ஒன்று எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவும் 2 கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எறா ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருள். செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. குக்கர் வைக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுடலாம். அதோட வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கி வரட்டும். இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக போடுறேன். நான் வதங்குறதுக்காக போடுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சது போட்டுக்கலாம். பாதி போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். மஞ்சத்தூள் தேவைன்னா போடலாம், இல்லாட்டி போட வேண்டாம். நல்லா வதங்கிருச்சு. அதை வதங்கவும் எறா போடலாம். எறா போட்டு நல்லா வதக்கிடலாம். எறா இப்போ வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இப்போ பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு நான் வைக்கிறேன். அதே போல் நீங்களும் வைங்க. தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரிசியை நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் போட்டுடலாம். அரிசியும் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ விசில் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு விசில் தான். ஒரு விசில் வரவும் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சுருந்தேன். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும்.